ஹாய். குட் ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு April 3 பீகார்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு 3 வயசு குழந்தை, அந்த குழந்தையோட சொந்த மாமா, அதாவது அவங்க அம்மாவோட தம்பி, 22 வயசா இருக்கான். அவன் ஒரு ட்ரக் அடிக்ட். அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட சேர்ந்து அந்த குழந்தைய நைட்டு தூக்கத்துல எழுப்பி பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபீல்டு கூட்டின்னு போய் அங்க அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய கதற கதற ரேப் பண்ணிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டை வந்து பக்கத்துல அந்த குழந்தையோட கதறல் சத்தம் கேட்டு அந்த நெய்பர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க 3 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அதுல அந்த அங்கிள், அந்த சொந்த மாமா இருக்கா இல்லையா, அவனையும் இன்னொரு ஃப்ரெண்டையும் மட்டும் பிடிச்சிருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்டை பிடிக்கல. அந்த குழந்தைய வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தை இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அது பிழைக்குமா இல்லையான்னு தெரியல. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு. இப்போ ஒன் திங், பேரண்ட்ஸ், அது வந்து பொன் குழந்தை பையன் குழந்தை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்க வந்து அனிமல்ஸ் வந்து ஹியூமனோட ஃபார்ம்ல எல்லா விதத்துலயும் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா வந்து அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட், ஒரு குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து கூட்டின்னு போய் ரேப் பண்ண ஒரு கேஸும் நம்ம படிச்சோம். இந்த மாதிரி வந்து நேக்ரோஃபைல்னு ஒரு கேட்டகரி இருக்கு, டெட் பாடிஸ் ரேப் பண்ற கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்கு, நாய் பூனை இந்த மாதிரி எந்த மிருகத்தையும் விட்டு வைக்காத கேட்டகரி. நம்ம வந்து மிருகத்தை பார்த்து தான் பயந்துட்டு இருந்தோம். புலி, சிங்கம், இது கடிக்கும் அது கடிக்கும், நாய் கடிக்கும், வெறி பிடிச்சா வந்து இது பண்ணும் அப்படின்னு. ஆனா மனுஷ ரூபத்துல இருக்கிற ஒரு மிருகத்தெல்லாம் இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மிருகத்தை கூட விட்டு வைக்காத மனுஷ மிருகத்தை தான் நம்ம நிறைய நம்மளுக்குள்ளேயே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு நடுவுல யார் யார் அப்படி இருப்பாங்களே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஹாவ் கிட்ஸ், யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் கிட்ஸ். பிகாஸ் அதுக்கு சொல்ல கூட தெரியாது யார் எப்படி நடந்துப்பாங்க. அந்த குழந்தைக்கு புரியாத வயசு. ஐயோ நம்மளுக்கே இப்படி பண்றாங்க, நம்மளுக்கே இவ்வளவு வலிக்கிறது, இது எதுக்காக நமக்கு நடக்கிறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு வயசுல அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், நீங்க உங்களோட சொந்த ரிலேட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப நம்பகத்தன்மையான ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க யார்கிட்ட உங்க குழந்தைங்களை விட்டு போறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதான் நான் சொன்ன மாதிரி மனுஷ மிருகத்தை தான் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் பீப்புள். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்னால, நம்ம ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ்னால, அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போற சிச்சுவேஷன் இருக்கிற நேரத்துல நம்மளால யாரையாவது ஒருத்தரை நம்பி தான் விட்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க யாரை நம்பி விட்டுட்டு போறீங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்து நம்மளோட சொசைட்டி அவ்வளோ கேவலமா, அவ்வளோ கீழ்த்தரமா இருக்கு. ஒரு சொசைட்டில இருக்கிற ஒரு பீப்புளை நம்பி நம்மளால குழந்தை பெத்துக்கிறது இல்லை, பெத்த குழந்தைய கூட நிம்மதியா ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியாத அளவுக்கு ஒரு சொசைட்டில தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அநியாயம் நடக்கிறது அப்படின்னா நம்மளால தடுக்க முடியும். பட் நமக்கு தெரியாது இப்படி ஒன்று நடக்க போறதுன்னு தெரியாது. ஆனா அப்படி ஒரு அநியாயம் நடக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். ப்ளீஸ் கீப் இன் மைண்ட். தேங்க்யூ.